வணக்கம் நண்பர்களே, இன்று நான் உங்களை மத்திய அமெரிக்காவின் அழகிய நாடான குவாத்தமாலாவிற்கு அழைத்து செல்ல போகிறேன். ஆனால் இந்த பயணம் குவாத்தமாலாவில் தொடங்கவில்லை. அது தொடங்கியது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இருந்துதான். குவாத்தமாலாவின் வரலாற்று சிறப்புமிக்க நகரமான ஆன்டிகுவா தான் என் இலக்கு. பாரிஸில் இருந்து குவாத்தமாலாவுக்கு நேரடி விமான சேவை இல்லை. எனவே அமெரிக்கா வழியாக பயணம் செய்ய வேண்டியிருந்தது. பொதுவாக பாரிஸிலிருந்து நியூயார்க், மியாமி, அட்லாண்டா அல்லது வாஷிங்டன் போன்ற அமெரிக்க நகரங்களில் ஒன்றில் விமானம் மாறி அங்கிருந்து குவாத்தமாலா செல்ல வேண்டும். என்னுடைய பயணமும் அப்படித்தான். பாரிஸிலிருந்து அமெரிக்காவுக்கு பறந்து அங்கிருந்து மற்றொரு விமானத்தில் குவாத்தமாலா நோக்கி பயணித்தேன். மொத்த பயண நேரம் ஏறத்தாழ இடைநிறுத்த நேரத்தையும் சேர்த்து சுமார் 22 மணி நேரம் வரை ஆகலாம். விமான கட்டணம் நீங்கள் எந்த மாதத்தில் முன்பதிவு செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து அது மாறுபடக்கூடும். முன்கூட்டியே பதிவு செய்தால் சுமார் 700 முதல் 800 யூரோ வரை டிக்கெட் கிடைக்கிறது. குவாத்தமாலாவின் லா அவுரோரா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்தவுடன் பாரிஸின் குளிர்ச்சியான காலநிலையில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட வெப்பமான மத்திய அமெரிக்க காற்று என்னை மெதுவாக வரவேற்றது. என் இறுதி இலக்கு குவாத்தமாலா நகரம் அல்ல, முழு மத்திய அமெரிக்க நாடுகளிலும் பயணம் செய்வது. முதலில் சென்ற இடம் வரலாற்றின் இதயமாக அழைக்கப்படும் ஆன்டிகுவா. இந்த விமான நிலையத்தில் இருந்து ஆன்டிகுவாவுக்கு சுமார் 40 கிலோமீட்டர் தூரம் வரை ஆகலாம். போக்குவரத்துக்கு பல வசதிகள் இருக்கின்றன. தனியார் டாக்ஸியை 4 பேர் பகிர்ந்து கொண்டதால் சிக்கனமாகவும் பாதுகாப்பாகவும் நேரடியாக என் தங்குமிடத்திற்கு அது கொண்டு சென்று விடுகிறது. ஆன்டிகுவாவின் சிறப்பு என்னவென்றால் இந்த நகரத்தை நடந்து சுற்றி பார்த்துவிட முடியும் என்பதுதான். பெரும்பாலான முக்கிய இடங்கள், தேவாலயங்கள், பொது சந்தைகள், உணவகங்கள் எல்லாமே சில நிமிட நடை தூரத்தில் இருக்கின்றன. அதனால் வாகனம் இல்லாமலேயே இந்த நகரத்தை முழுமையாக அனுபவித்து விட முடிகிறது. பாரிஸின் நவீன நகர வாழ்க்கையிலிருந்து அமெரிக்காவின் பரபரப்பான விமான நிலையங்கள் வழியாக இறுதியில் குவாத்தமாலாவின் அமைதியான வரலாற்று நகரமான ஆன்டிகுவாவை அடைந்த அந்த தருணம் ஒரு பயணம் மட்டுமல்ல, ஒரு புதிய கலாச்சாரத்தை நோக்கி சென்ற அழகான அனுபவமாகவும் அது இருந்தது. மத்திய அமெரிக்காவின் இதயத்தில் இயற்கையும் வரலாறும் நாகரிகமும் ஒன்றாக வாழும் அந்த அற்புதமான நாடுதான் குவாத்தமாலா. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு உலகை வியப்பில் ஆழ்த்திய மாயா நாகரிகம் செழித்து வளர்ந்த மண் அது. இன்றும் பசுமையும் எரிமலைகளும் வண்ணமயமான கலாச்சாரங்களும் இணைந்து வாழும் அழகிய தேசம். குவாத்தமாலாவின் சர்வதேச விமான நிலையமான லா அவுரோவில் இருந்து எனது பயணம் மெதுவாக ஆரம்பிக்க தொடங்கியது. முகத்தை வருடும் குளிர்ந்த மலைக்காற்று புதிய நாட்டின் மண் வாசனையை சுவாசித்தவாறு விமான நிலையத்தை விட்டு மெதுவாக நகரத் தொடங்குகிறேன்.
தலைநகர் குவாத்தமாலா நகரின் பரபரப்பான வாழ்க்கை, அகன்ற வீதிகள், உயரமான கட்டடங்கள், வண்ணமயமான பேருந்துகள், தெருவோரச் சந்தைகள், அன்றாட வாழ்க்கையில் புன்னகையுடன் பயணிக்கும் மனிதர்கள், ஒவ்வொரு காட்சியும் இந்த நாட்டின் உயிரோட்டத்தை உணர்த்தி விடுகிறது. இப்போது நகரத்தின் சத்தம் மெதுவாக மறைகிறது. அதற்கு பதிலாக பசுமை அரைவணைக்க தொடங்குகிறது. வீதியின் இருபுறமும் விரிந்த கோப்பி தோட்டங்கள், மலைகளை தழுவிய சிறிய கிராமங்கள், வண்ணமயமான பாரம்பரிய உடை அணிந்த மாயா பெண்கள், சோள வயல்களில் உழைக்கும் விவசாயிகள், இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழும் வாழ்க்கை பயணமும் முன்னேறுகிறது. தொலைவில் மேகங்களை துளைத்து எழுந்து நிற்கும் பிரம்மாண்டமான எரிமலைகள் கண்முன் விரிகின்றன. அகுவா அகடெலாங்கோ மற்றும் இன்றும் உயிருடன் இருக்கும் ஃபியூயோகோ, அதன் உச்சியிலிருந்து மெதுவாக எழும் புகை பூமி இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதை அமைதியாக நினைவூட்டுகிறது. சுமார் 1 மணி நேர பயணத்திற்கு பிறகு காலம் நின்றுவிட்டது போல் தோன்றும் நகருக்கு வந்துவிட்டேன். ஆன்டிகுவா கற்களால் அமைக்கப்பட்ட பழமையான தெருக்கள், 100 ஆண்டுகள் பழமையான தேவாலயங்கள், சிவப்பு ஓடுகளால் அலங்கரிக்கப்பட்ட வீடுகள், மலர்களால் மலர்ந்த முற்றங்கள், ஒவ்வொரு தெருவும் ஒரு வரலாற்று புத்தகத்தின் பக்கங்களைப் போல நம்மை வரவேற்று நிற்கின்றன. வழியெங்கும் பசுமையான மலைகள், தொலைவில் கம்பீரமாக எழுந்து நிற்கும் எரிமலைகள், சிறிய கிராமங்கள், அழகான இயற்கை காட்சிகள், இவை அனைத்தும் இந்த நாட்டின் முதல் அறிமுகத்தை மறக்க முடியாததாக மாற்றி விடுகின்றன. ஆன்டிகுவாவில் நான் தேர்ந்தெடுத்தது ஒரு சிறிய காலனித்துவ பாணி விடுதி. வெளியில் பழமையான ஸ்பானிய கட்டடக்கலை, உள்ளே அமைதியான முற்றம். ஒரு இரவுக்கான தங்கும் செலவு வசதியை பொறுத்து சுமார் 10 முதல் 30 அமெரிக்க டாலர் வரை இருக்கிறது. அதைவிட ஆடம்பரமான விடுதிகளும் இங்கு ஏராளமாக காண கிடைக்கிறது. குவாத்தமாலா வடக்கில் மெக்சிகோ, கிழக்கில் ஃபெலிஸ், கொண்டூரஸ், தென்கிழக்கில் எஸ் சல்வடோர். ஒருபுறம் பசிபிக் பெருங்கடல், மறுபுறம் கரீபியன் கடல். இரு கடல்களின் அரவணைப்பில் அமைந்துள்ள அழகிய நாடு. இந்த நாட்டின் ஆன்மா, அதன் மக்கள், மாயா இன மக்களின் பாரம்பரியம் இன்னும் உயிரோடு வாழ்கிறது. 20க்கும் மேற்பட்ட மாயா மொழிகள், வண்ணமயமான கைத்தறி ஆடைகள், பாரம்பரிய இசைகள், கைவினை பொருட்கள், ஒவ்வொன்றும் 1000 ஆண்டுகளாக கடந்து வந்த ஒரு நாகரிகத்தின் உயிருள்ள சாட்சிகளாக தென்படுகின்றன. உலகின் தலைசிறந்த காபிகளில் ஒன்றை வழங்கும் நாடு இதுவே. ஏலக்காய் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாகவும் குவாத்தமாலா விளங்குகிறது. விவசாயம், சுற்றுலா, துணி, நூல், கைவினை பொருட்கள், இவை அனைத்தும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் தூண்களாக இருக்கின்றன. மாயா நாகரிகத்தின் பிரம்மாண்ட நகரமான டிகால், உலக பாரம்பரிய நகரமான ஆன்டிகுவா, நீல நிறத்தில் ஜொலிக்கும் அட்லாண்ட் ஏரி, இயற்கையும் வரலாறும் இணைந்து உருவாக்கிய அரிய பொக்கிஷங்கள்.
எந்த நாட்டை போலவே குவாத்தமாலாவும் சில சவால்களை எதிர்கொள்கிறது. சில நகர்ப்பகுதிகளில் தெருக்குற்றங்கள் மற்றும் கும்பல் வன்முறைகள் காணப்படுகின்றன. ஆனால் முக்கியமான சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்ந்தும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. எச்சரிக்கையுடன் பயணம் செய்தால் இந்த நாட்டின் அழகை முழுமையாக ரசித்துவிட முடியும். குவாத்தமாலா இது ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, இது எரிமலைகள் பேசும் பூமி, மாயா நாகரிகம் இன்னும் மூச்சுவிடும் மண், காபியின் மனம் காற்றில் கலக்கும் தேசம், இயற்கை தனது அழகை முழுமையாக வெளிப்படுத்திய ஒரு அற்புத உலகம். விமான நிலையத்திலிருந்து ஆன்டிகுவா வரை சென்ற அந்த 1 மணி நேர பயணம் ஒரு நாட்டின் ஆன்மாவை உணர்த்திய பயணமாகும். ஆன்டிகுவாவின் ஒவ்வொரு தெருவும் ஒரு புகைப்படம் போல அழகானது. ஒவ்வொரு கட்டிடமும் ஒரு வரலாற்று புத்தகத்தின் ஒரு பக்கங்களாகும். ஒவ்வொரு மனிதரும் இந்த நாகரிகத்தின் உயிரோட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்குகிறார்கள். இங்கே நடந்து செல்லும் போது நான் ஒரு சுற்றுலா பயணியாக இல்லை, இந்த நகரத்தின் கதையை அமைதியாக கேட்கும் ஒரு பயணியாக மாறிவிட்டேன். அதுவே ஆன்டிகுவாவின் உண்மையான மந்திரம். இது பார்க்க வேண்டிய நகரம் மட்டுமல்ல, மெதுவாக நடந்து உணர்ந்து ரசிக்க வேண்டிய நகரமும் இதுவே ஆகும்.